கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் ஒன்று திரண்டு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. கிராம சபை கூட்டத்தில் கண்மாய் மற்றும் ஊரணிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் தீர்மானம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் சில தினங்களுக்கு முன்பு தனிப்பட்ட நபரின் பெயரில் கல்குவாரி அமைப்பதற்கு உடனடி நடவடிக்கையை மேற்கொண்ட போது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்பட்ட போது திருமால் கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கூட்டம் நடத்திய அதிகாரிகள் அலுவலர்கள் முன்பு ஒட்டுமொத்தமாக கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கூட்டத்துக்கு வந்து எங்களுடைய ஊர்ல தனிநபர் சத்திவேல் என்பவர் கல்குவாரி அமைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அதனால எங்க கிராம சபை கூட்டத்துல ஏகமானதாக சேர்ந்து இந்த கல்குவாரியை காலங்காலத்துக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் கிராம சபை திருமால் கிராம சபை சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனால எந்த காலத்தை முன்னிட்டும் இனிமேல் குவாரி இங்க அனுமதி கிடையாது என்பதை எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். திருமால் கிராம சார்பாக நன்றி. எங்களுடைய ஊருக்கு குடி தண்ணீர் பாதிப்பு, ஆடு மாடு மேய்ச்சலுக்கு பாதிப்பு, கிரேசர் தூசியில அந்த கிரேசர் வந்தால் குவாரி வந்து எங்களுடைய ஆடு மாடு புல்லு பூராம தூசி பட்டு மாசுபடுகிறது. பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது, அதனால பள்ளிக்கூடம் இடிந்து விழுகும். கோயில் இருக்கு, கிராமத்தில் வீடு ஊராம் சேதப்படுகிறது. அதனால பக்கத்து கிராமத்தில் இருந்து 15 வீடு 20 வீடு இடிந்து விட்டது கடமங்குளம் பஞ்சாயத்து. அந்த நிலைமை எங்க திருமாலுக்கு வரக்கூடாது. இந்த கிராம சபையில நாங்க கல்குவாரிய வரவே கூடாது என்றது ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எந்த காரணம் வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், புதிய தலைமுறை வளர முடியாது. அதுக்காக வந்து குழந்தைகள்லாம் வந்து நோயற்றப்படும், தண்ணி மாசு கட்டுப்படும், ஊனமற்ற ஒரு குழந்தை பிறக்கும். இந்த குவாரி இருந்தால் எங்க ஊருக்கு பெரும் இழப்பை சந்திக்கப்படுகிறது. அதனால நாங்க கடுமையாக எதிர்த்து கொள்கிறோம்.